ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் சரி எப்படியாச்சும் தம்பிக்கு நல்ல வேலையை வாங்கி கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அன்றைக்கி ஈவினிங்கே இவர்கிட்ட பேசினேன். ஏதாச்சும் ராஜுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னோடனே அவர் நீ கேட்டு நான் செய்யாமல் இருப்பேனாம்மா, அதெல்லாம் நான் பேசியிருக்கேன், 2-3 கம்பெனியில் நான் பேசியிருக்கேன். அந்த அளவுக்கு இன்னும் ராஜு ரெஸ்யூம் அனுப்ப சொல்லு, நீ ஃபோன் பண்ணி சொல்லு. நான் அவங்கள்ட்ட ரெஸ்யூம் அனுப்பணுன்னா அவங்க பார்த்துக்குவாங்க, ஆஃபீஸில் இருக்கிறவங்க ஏதாச்சும் வேலைக்கு அப்படின்னு சொன்னோன்னே ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். உனக்கு தெரியாத விஷயம்னு கிடையாது. நம்ம வேலைக்கு வந்த புதுசில் இப்போ ஒரு 5-6 இயர்ஸில் நம்ம எவ்வளோ நம்ம ஆஃபீஸில் எவ்வளோ பிரச்சனைகளை நம்ம சந்திச்சிருக்கோம். உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், எல்லா விஷயத்துலையுமே. அப்படி இருக்கிறப்போ நம்ம எதையுமே உடனே எதிர்பார்க்க முடியாதுமா, பார்ப்போம், கொஞ்சம் நேரம் கொஞ்சம் சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரி சரி நம்ம பார்த்துக்கலாங்க, விடுங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, நம்ம ஏதாச்சும் ஒன்று செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா அம்மாவுக்கு எனக்கு எதுவுமே நம்ம செய்யலை, உங்களுக்கு தெரியாதுன்னு ஒன்றும் கிடையாது. அம்மா இப்போ ராஜு வேலைக்கு போகாமல் இருக்கிறது மனசில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னோடனே சரி சரி நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் முடிஞ்ச அளவுக்கு அவனோட வேலைக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் 2-3 நாள் கழிச்சு ராஜு ரெஸ்யூம்லாம் அனுப்பிவிட்டான். அதுக்கப்புறம் இவருக்கு அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் கம்பெனியில் பேசிட்டார் போல இருக்குது. அதுக்கப்புறம் ராஜு அவரே அழைச்சிட்டு போனார். அந்த 2-3 இன்டர்வியூக்குமே இவரே காரில் அழைச்சிட்டு போனார். ஏன்னா அவனுக்கு இப்போ தான் படிப்பு முடிச்சிருக்கான், அவனும் இன்டர்வியூஸ் அந்த அளவுக்கு அட்டன் பண்ணலைங்கிறனால சரி இவர் அழைச்சிட்டு போனார். அழைச்சிட்டு போனதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவு இன்டர்வியூவில் இவனும் ஓரளவு பதில் இவர் சொல்லி கொடுத்துருப்பார் போல், இந்த மாதிரி சொல்லுப்பா அவனுப்பான்னு சொல்லி கொடுத்துட்டு அதில் 2 கம்பெனியில் செலக்ட் ஆனால் போல இருக்குது. 2 கம்பெனியில் ஒரு கம்பெனியில் 15,000 சம்பளம், இன்னொரு கம்பெனியில் 17,000 சம்பளம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க எதை ஓகே பண்ணுறதுன்னு. அப்புறம் நான் சொன்னேன், அவனோட சப்ஜெக்ட் ரிலேட்டடாக அவனுக்கு எது பிடிச்சிருக்கோ, சேல்ரி ஒரு 1000-2000 கம்மியானாலும் அவனுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு பாருங்க அப்படின்னோன்னா, அப்புறம் அந்த 15,000 சம்பளத்திலே நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் மாமா அப்படின்னு அவன் சொன்னான்னு சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேசி வேலைக்கு ஒரு 2 டேஸில் வர சொன்னாங்க. எல்லாம் சர்டிஃபிகேட்லாம் இது பண்ணிவிட்டு அப்புறம் அம்மா அப்பா எல்லாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்புறம் ஹஸ்பண்டும் என்னோடய தம்பியும் இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்தாங்க. ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்தாங்க வேலை கிடச்சதுக்கு. அப்போ தான் நான் சொன்னேன் ராஜுக்கிட்ட, வேலை வாங்கி கொடுத்தது பெருசு கிடையாது, இதுலேருந்து நீ முன்னேறி மாமாவோட நேமை காப்பாற்றணும். ஏன்னா அவங்களோட ஒர்க் பண்ண பழைய ஆளுங்க தான் அந்த கம்பெனியில் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் ஏதாச்சும் டவுட்னா கூட நீ அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம், இல்லை மாமாட்ட கூட கேட்கலாம், அது ஒன்றும் தவறு கிடையாது. ஒரு வேலை தெரியாமல் நம்ம தெரிஞ்சதுன்னு சொல்கிறதோட நீ கற்றுக்கிட்டு அதை செஞ்சேன்னா அதுவே போதும், அப்படி தான் நான் நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு. அதனால் நீ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுன்னா, ஒரு விஷயத்த நம்மளால் எதை செய்ய முடியுது அப்படிங்கிறத நீ பாரு அப்படின்னோடனே சரி சரி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கொஞ்சம் இதாக சொன்னான். சொன்னதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஒரு இது பண்ணிட்டா. அப்புறம் எங்கள் அம்மாவும் ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள்ள, நாங்கள் எங்கள் எல்லார்கிட்டையும் எங்கள் அண்ணன்ட்ட எல்லாருக்கிட்டையும் வேலைக்கு எவ்வளோ நான் கேட்டு பார்த்தேன், எல்லாருமே சொல்கிறேன்னு சொன்னாங்களே தவிர யாருமே ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறத பற்றி எதுவுமே சொல்லலை. அதனாலேயே எனக்கு மனசு கொஞ்சம் கவலையாக தான் இருந்துச்சு. இப்போ தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னோடனே சரி சரி நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நாங்கள் இருக்கிறோம் உனக்கு சப்போர்ட்டிவாக, எதாக இருந்தாலும் நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போறியா என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, உனக்கு தான் வீசிங் ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்கே, ஹாஸ்பிட்டல்லாம் நீ போறியா அப்படின்னோடனே போகிறேம்மா, அதெல்லாம் போகிறேன் அப்படின்னோடனே சரி போகிறேம்மாங்கிற, நான் ரொம்ப உடம்பெல்லாம் இழைச்சிருக்கேம்மா, என்ன விஷயம் அப்படின்னோடனே அப்புறம் அப்பா சொன்னார், இல்லை ராஜு இப்போ தானே அவனுக்கு ஃபீஸ் எல்லாம் எல்லாமே இது பண்ணி முடித்தோம், 1 வருஷம் ஆகுது, அதுக்கு லோன்லாம் கட்டிக்கிட்டு இருக்கோம்ல, அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போக முடியலம்மா, இப்போ ஹாஸ்பிட்டல் போய் ஒரு 6-7 மாதம் ஆக போகுதுமா அப்படின்னோடனே இதை என்கிட்ட சொல்லியிருக்கக்கூடாதப்பா, எனக்கு அப்போயே அம்மாவை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சுன்னா. அப்புறம் இதில் 7,000 பணம் இருக்குப்பா, நீங்கள் வச்சுக்கோங்க, இது நான் ஏர்ன் பண்ணி சம்பாதிக்கிறது தான், அவர் சம்பாதிக்கிறதுலேருந்து எடுத்து கொடுக்கல, இதை நான் ப்ராஜெக்ட் செஞ்சு கொடுக்குறதுக்கு மாதம் எனக்கு ஒரு 15,000-20,000 கிடைக்கும், அதுலேருந்து கொடுக்குறது தான், இதை வச்சுக்கோங்க, அம்மா அழைச்சிட்டு போய் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் காட்டுங்க,
அதுக்கப்புறம் மந்த்லி நான் உனக்கு 3000 4000 தந்துடுறேன் மாத்திரை வாங்குறதுக்கெலாம். நீங்கள் அதை வச்சு பார்த்துக்குங்கப்பா. அம்மா வந்து நீங்கள் ரெகுலராக எல்லாத்துக்கும் அழைச்சிட்டு போங்கக்கா அப்படின்னு சொன்னோன்னே, சரி சரி நம்ம பார்த்துக்கலாம். சரிம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்குப்பா எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி சரிப்பா நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அம்மாவும் அப்பாவும் கிளம்பிட்டாங்க. ராஜுவும் போயிட்டு வரேன்ட்டான். அப்போ தான் என் ஹஸ்பண்ட் சொன்னார், இப்போ தான் நீ ஃபுல்லாக வந்து ஒரு சந்தோஷமான ஒரு இதில் இருக்க. ஆமாங்க எனக்கு இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னோடனே, மாமாவுக்கு என்ன ஃபோன் பண்ணிங்களா அப்படின்னு. பண்ண அப்பாவுக்கு நல்லா இருக்காராம், நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காருன்னு. வரட்டும், உங்கள் தங்கச்சியும் வராங்களே அப்படின்னோடனே, அவளும் தான் வரா, பிள்ளைங்களாம் வர்றாங்க, ஒரு வாரம் 10 நாள் லீவுக்கு தான் வர்றாங்க அப்படின்னோடனே, வரட்டும் நம்மளும் எங்கேயாச்சும் வெளியில் அழைச்சிட்டு போவோம்